தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை கிரீன் சாலை கூவமாற்றில் இறங்கி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர தூய்மை பணிகளில் தனியார் மையத்தை கண்டித்து தொடர்ந்து பல்வேறு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை கையில் எடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய கூவத்தின் மற்றொரு புறம் சாக்கடையில் இறங்கி அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி. கள நிலவரம் என்னவாக உள்ளது? வணக்கம். இன்றைய தினம் மண்டலம் 5, 6 அந்த பகுதியை சார்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களது 158வது போராட்டமாக 58வது நாள் போராட்டமாக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய இந்த கூவம் பகுதியில் இறங்கி அவர்களது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே தனியார் மையத்தை கண்டித்து தங்களுக்கு மாநகராட்சியில் தான் பணி வேண்டும், தனியார் மூலமாக எங்களுக்கு பணி வேண்டாம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டத்தில் ரிப்பன் மாளிகை முன்பு ஈடுபட்டவர்கள் அடுத்து கைது செய்யப்பட்ட பின்னராக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு இடங்களில் தங்களது போராட்டத்தை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் கூவத்தில் இறங்கி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எங்கு போராட்டம் நடத்தினார், குறிப்பாக காமராஜர் சாலை, கலைஞர் நினைவிடம், திமுக அலுவலகம் முன்பு என பல்வேறு இடங்களில் அவர்கள் போராட்டம் நடத்தும் போதெல்லாம் காவல்துறையினர் அவர்களை உடனடியாக கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இன்றைய தினம் அவர்கள் இங்கு சாக்கடையாக நீர் தேங்கியிருக்கக்கூடிய இந்த கூவம் பகுதிக்குள் இறங்கி தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் அங்கு ஆபத்தான பகுதியாகவும் இருப்பதன் காரணமாகவும் அங்கு உள்ளே இறங்கி அனைவரையும் கைது செய்ய முடியாத சூழல் இருப்பதால் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் இந்த கூவத்திற்குள் நின்று தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக முதல்வர் எங்களை அழைத்து பேச வேண்டும், எங்கள் சங்கத்தினரை அழைத்து பேச வேண்டும், எங்களை மட்டும் வஞ்சிப்பது ஏன் என்பதுதான் அவர்கள் கேள்வியாக இருக்கிறது. வேறு எதையும் நாங்கள் கேட்கவில்லை, எங்களது பணி இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் செய்து வந்து அதே தூய்மை பணியைத்தான் கேட்கிறோம், அதை மட்டும் எங்களுக்கு கொடுத்தால் போதும், தனியார் மயம் வேண்டாம், எங்கள் பணியை எங்களுக்கு மீண்டும் கொடுங்கள் என்பதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து இந்த கூவத்திற்குள் இறங்கி போராடி வருகிறார்கள். அந்த கூவத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இவர்களை தாண்டி இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து வலு சேர்க்கும் வகையில் மற்றவர்களும் இணைய முற்படும் பொழுது இந்த சாலைக்குள் வரக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களையுமே காவல்துறையினர் கைது செய்தனர். மீதம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த கூவத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் தொடர்ந்து திணறி வரக்கூடிய நிலையில் கயிறு கட்டி இது செயலும் சகதியுமாக இருப்பதால் இந்த பகுதி ஆழமாகவும் இருக்கலாம் என்பதன் காரணமாக ஆபத்தான முறையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று கயிறு கட்டி தீயணைப்பு துறையினர் உதவியுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களை கைது செய்ய முற்படும் பொழுது தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். நாங்கள் இந்த சகதிக்குள் இருந்து அந்த கூவத்திற்குள் இருந்து வெளியே வரமாட்டோம், நீங்கள் வேண்டுமானால் உள்ளே இறங்கி வந்து எங்களை கைது செய்யுங்கள், எங்களது நிலை இப்பொழுதாவது உங்களுக்கு புரியும், எந்த அளவிற்கு மோசமான இடங்களாக இருந்தாலும் நாங்கள் சுத்தம் செய்திருக்கிறோம், 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கூட இந்த பணியை செய்து வருகிறோம், இருந்தாலும் கூட எங்கள் பணியை எங்களிடம் பறித்து 6 மாதங்கள் ஆகிறது, இன்றும் எங்கள் பணி கொடுக்கப்படவில்லை என்பதுதான் அவர்களது தொடர் கோரிக்கையாகவும் குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது. தொடர்ந்து முதல்வர் எங்களை கவனத்தில் கொண்டு எங்கள் கோரிக்கையை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நேரடியாக முதலமைச்சர் எங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி அமைச்சர் KN நேரு அவர்களை காணவில்லை, அவர்களை சந்தித்து பேசவில்லை, துறை அமைச்சராக எங்களுக்கான கோரிக்கைகளை கண்டுக் கொள்ளவில்லை என்பதுதான் அவர்கள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த சூழலில் இந்த கூவத்தில் இறங்கி 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி வருபவர்களை காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தொடர்ந்து மீட்கு கைது செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கயிற்றை கட்டி அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்யும் நடவடிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.